ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இப்போ அந்த டிஃபரன்ஸ் ஈக்குவேஷனில் என்ன காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனை பற்றி உங்களுக்கு ஃபார்முலாஸ்லாம் எப்படி கேட்பாங்க, அதை வச்சு எப்படி சம் கேட்பாங்கன்றது உங்களுக்கு ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன். அதோட தொடர்ச்சியாக பர்டிகுலர் இன்டர்வல் இது எப்படி கொஷின் கேட்குறாங்க, அதுக்கு ஷார்ட்கட் ஃபார்முலாஸ்லாம் நான் சொல்லிடுறேன். ஸோ ரைட்டா முடிச்சா இந்த செகண்ட் ஆர்டர் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்றது எல்லா ஃபார்முலாஸ் படித்த போல் இருக்கும். அதை பற்றி சம் போடுறது ஈஸியாக இருக்கும். இப்போ பர்டிகுலர் இன்டர்வல் இதில் வந்து எப்படிலாம் கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை எத்தனை டைப் இருக்குது, இதை நம்ம பார்ப்போம். ஓகேவா? சரி. இப்போ உள்ள ஒரு 5 டைப்ஸ் இருக்குன்னு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன். பர்டிகுலரில் 5 டைப்ஸ் இருக்குது. இப்போ வந்து இதை எப்படி சம் போடலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டைப் 1 பார்ப்போம். இந்த ஃபார்முலாஸ் படிச்சிங்கன்னா கணக்குலாம் உண்மை கிடையாது, ஃபார்முலாஸ் தான் தர தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து செகண்ட் ஆர்டர் என்ன கொடுத்துருக்கோம் இல்லையா, ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ப்ளஸ் சி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு சம்திங் எக்ஸ். இந்த எக்ஸுன்றது எப்படிலாம் அமைய இருக்கும், எப்படிலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு பவர் ஏஎக்ஸ் இருக்கலாம், இல்லை எக்ஸு, இல்லை எக்ஸ் ஸ்கொயர் அப்படி இருக்கலாம், இல்லை சைன் சம்திங் சைன் எக்ஸு ஆர் காஸ் எக்ஸ் அப்படி இருக்கலாம். இப்போ எல்லாமே அப்படியே கலந்து எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு பவர் ஏஎக்ஸ் அப்படி இருக்கலாம். இது ரெண்டையும் கலந்துடும் இல்லையா. அடுத்தது இது ரெண்டையும் கலக்கலாம். ஸோ பவர் ஏஎக்ஸ் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான், சைன் ஏஎக்ஸ் இப்படி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு டைப் என்னென்னா, இப்போ ரெண்டுத்தையும் இது பண்ணோம், இது இதோட மிங்கிள் பண்ண வேண்டியது தான், எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் இப்படி இருக்கலாம். ஸோ மொத்தம் ஒரு 6 டைப்ஸ் இருக்குது ரைட்டா. இது 3மே செப்பரேட்டாக இருக்கும். இது அப்படியே 3த்தையும் மிங்கிள் பண்ணி ஒரு 3. ஸோ மொத்தம் ஒரு மேக்ஸிமம் 5 தான் உங்களுக்கு யூஸ் பண்ணுவோம் ரைட்டா. ஸோ அதனால் 6th தேவைப்படாது, இருக்காது, அமையாது, அது தேவையில்லை. ஸோ இந்த 5 டைப்ஸ் தான் மோஸ்ட்லி உங்களுக்கு கேட்குறாங்க ரைட்டா. பட்டு எல்லாமே இதுக்குள்ளேயே அடங்கிடும். ஸோ அதனால் பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது. டைப் 1, டைப் 2, டைப் 3 வேணும்னு பார்ப்போம். இப்போ டைப் 1ல் வந்து இப்படி இருக்குது. அதாவது வந்து கொஷின் வந்து பிஐ ஈக்குவல் டு பவர் எக்ஸ் அப்படின்ற டைப்பில் இருக்குன்னு. இப்போ கொஷின் டைப் 1 வந்து இப்படி இருக்குன்னு வச்சுங்க, ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ப்ளஸ் சி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு பவர் எக்ஸ். இதை நம்ம டைப் 1 சொல்லி செய்கிறோம். இதுக்கு பர்டிகுலர் இன்டர்வல் எப்படி சார் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி சிம்பிள். இது 1 இதை நம்ம அப்படியே இந்த இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடே எஃப் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா, எஃப் அப்படின்னு சொல்லுவோம். 1/f ஆஃப் டி இன்ட்டு பவர் ஏஎக்ஸ் ரைட்டா. சரி, இதுதான் உங்களுக்கு பர்டிகுலர் ஃபார்முலா. வேர் கணக்கு படமாக புரிஞ்சிடும். வேர் இந்த டின்றதுல ஏ கொடுக்கணும், ஏவோட வேல்யூ கொடுக்கணும். இப்போ பவர் 5x ஏ ஈக்குவல் டு 5 கொடுக்குறோம். ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ இதான் வந்து டைப் 1. பவர் எக்ஸ்னால் 1/f ஆஃப் டி இன்ட்டு பவர் எக்ஸ் ஆர் டி ஈக்குவல் டு ஏ. இதுதான் முக்கியம், டி ஈக்குவல் டு ஏ. சப்ஸ்டியூட் பண்ணி போட்டால் ஆன்சர் வந்துடும் ரைட். இதில் ஷார்ட்கட் என்னென்ன சார் இருக்குது, ஷார்ட்கட்டுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இப்படி இருக்கு வச்சுங்க, இந்த டைப்பில் வச்சுன்னா சப்போஸ் 1/d மைனஸ் ஏ ஹோல் பவர் ஆர் இன்ட்டு பவர் எக்ஸ் இப்படி இருந்துச்சுன்னா, இதுக்கு என்ன ஃபார்முலானா எக்ஸ் பவர் ஆர் பை ஆர் ஃபேக்டோரியல் பவர் ஏஎக்ஸ். கணக்கு நான் போட்டு தேவையில்ல, இப்படி டக்குன்னு எழுதிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ இப்படி வரைக்கும் வச்சுங்க, 1/d மைனஸ் 3 ஹோல் பவர் 2 3 4 இன்னொன்னா இருக்கலாம். சப்போஸ் 3 என்ன பண்ணுவீங்க, கணக்கு இருந்தால் பண்ணணும், ஏ மைனஸ் யூலுக்கு ஃபார்மலைஸ் பண்ணி போடணுமா, கஷ்டமா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிடும். பவர் 2x. ஸோ இப்படி கொஸ்டின் கேட்குறாங்க வச்சிங்களேன். அப்படின்னா ஃபார்மலைஸ் பண்ணணும், எக்ஸ் பவர் ஆர்ன்றது நீங்கள் என்ன இருக்குது 3, அப்போ 3 போடுங்க. அப்போ எக்ஸ் கியூப் பை ஆர் ஃபேக்டோரியல். இந்த இடத்துல ஆர்ன்றது ஏன்றது தான் தெரிஞ்ச போதும். ஆர்ன்றது 3, ஏன்றது 2, 3 போட்டுற வேண்டியதான். அப்போ ஆர் ஃபேக்டோரியல்னால் 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு பவர் 2x இல்லையா. ஸோ 3 ஃபேக்டோரியல் எக்ஸ் கியூபு, 3 ஃபேக்டோரியல்னால் 3 × 2 = 6 இன்ட்டு பவர் 2x. கணக்கு முடிச்சிடலாம் அப்படியே. அப்போ இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கிறது பெஸ்ட்டு. ஸோ இப்படியே இந்த ஷார்ட்கட் ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். பட் இதெல்லாம் சொல்ல முடியாது, சம் தான் டைரெக்டாக போடணும். அவங்க ஸ்கொயர் வரைக்கும் போட்டுடலாம், கீப் வந்து என்ன போடுவோம், 4 வந்து என்ன போடுவோம், 5 வந்து என்ன போடுவோம்,
ரைட்டா? ஸோ அப்போ இதுக்கு இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்ரு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா, அடுத்தது செகண்ட் ஃபார்முலா. ரைட்டா? ஸோ இந்த ஷார்ட்கட் ஃபார்முலாஸ்லாம் நல்லா படிச்சுக்கிறது ரொம்ப ஈஸி, பார்த்துங்க. இதே வந்து கொஷினில் வந்து ஏஎக்ஸ் கேட்டுறாங்க வச்சுங்களேன், பிஏ ஈக்குவல் டு, இப்போ இ பவர் ஏஎக்ஸ் கொஷினில் சொன்னால் ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ப்ளஸ் சி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ். ரைட்டு. சப்போஸ் என்ன பண்ணுவாங்க, ஏ பவர் எக்ஸ் கேட்டாங்கன்னா கேட்கக்கூடாதா? ஏ பவர் எக்ஸ். அப்போ அப்படி கேட்டாங்கன்னா, ஏன்னா இப்படி தான் கேட்பாங்க, வேணும்னே அவங்க கேட்பாங்க, ரைட்டாக அட்டன் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இ பவர் ஏஎக்ஸோ இல்லை இ பவர் ஏ மைனஸ் ஏஎக்ஸ் அப்படி இருக்கும்போது டி ஈக்குவல் என்ன கொடுக்குறீங்கன்னா, டி வேல்யூ தெரிஞ்சு தான் போதும், 1/f ஆஃப் டி இன்ட்டு ஏ பவர் எக்ஸ். ஏ பவர் எக்ஸ் கொடுத்தாங்கன்னா டி ஈக்குவல் லாக் ஏன்னு கொடுங்க, அவ்வளோதான். ரைட்டா? ஸோ அந்த ஐடியாஸ் செஞ்சால் போதும். சப்போஸ் இது வந்து தேர்ட் ஒன்று பிஏ ஈக்குவல் டு இந்த இ பவர் ஏஎக்ஸுன்றது மைனஸ் ஆனது வச்சிங்களேன், சப்போஸ் 1/f ஆஃப் டி இ பவர் ஏ பவர் எக்ஸுன்றது ஏ பவர் மைனஸ் எக்ஸ் வந்துச்சுன்னா அந்த கணக்கில் வரும்போது டி ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஏ கொடுங்க. ரைட்டா? ஸோ இந்த பார்ட் வரைக்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. பட் இந்த பார்ட்டு கொஞ்சம் புதுசு, கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது. இ பவர் ஏஎக்ஸ்ன்றது ஏ பவர் எக்ஸ் கேட்டால் இந்த ஃபார்முலா டி ஈக்குவல் டு லாக் ஏ தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்ரு. ரைட்டா? ஸோ ஒரு விஷயம் 2 ஃபார்முலா எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வைக்கிறது தப்பு கிடையாது. ஸோ டைப் 1ல் இந்த ஃபார்முலாஸ் டைரெக்டாக போகிறதுக்கு தெரிஞ்சுங்க. ஓகேவா? சரி. இது டைப் 2. ஸோ ஒரு வாட்டி 2 எடுத்து பாருங்கள், வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். இப்போ டைப் 2ல் நான் பார்ப்போம். டைப் 2ல் ஏ டி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ப்ளஸ் சி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு சயன். ரைட்டா? சயன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஆர் காஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஸோ சைன் காசில் வந்துச்சுன்னா, ரைட்டா? ஸோ அந்த கணக்கில் வரும்போது நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இது வந்து 2 விதமாக கேட்கலாம். ஸோ சாதாரணமாக வந்து சைன் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ரைட்டு. அப்படி வரும்போது ரொம்ப சிம்பிள், டி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஏ ஸ்கொயர். இது எல்லாருக்குமே தெரியும். டி ஸ்கொயர் ஈக்குவல் சைன் காசில் வந்துச்சுன்னா டி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஏ ஸ்கொயர்னு கொடுங்க. ரைட்டா? ஆனால் இதை எப்படி கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவாங்க, ஹைப்ரிட் ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா இதே வேல்யூ வந்து ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ப்ளஸ் இப்படி தான் கொஷின் மாட்டி விடுவோம். ரைட்டா? இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு, சப்போஸ் இப்படி கொடுத்தோன்னு வச்சுங்களேன், சைன் ஹைப்ரிட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஆர் காஸ் ஹைப்ரிட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ரைட்டா? அதாவது இப்போ மற்ற சென்டர்லாம் பண்ணுவாங்கன்னா இந்த கொஷின் சப்போஸ் பிஜிடிஆரில் கேட்டால் தான் அதுக்கப்புறம் அது நடத்துறது. ரைட்டா? இவங்க வந்து கொஷினுக்கு தான் மெட்டீரியல் ரெடி பண்ணுறாங்க, அதுவரை இதுக்கு அட்வான்ஸாக இது இப்படி கொஷின் கேட்குறாங்கன்றது கொடுக்குறது கிடையாது. அதனால தான் நிறையா ஸ்டூடெண்ட் ஏமாந்து போகிறாங்க. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து சப்போஸ் இந்த டைப் 2ன்றது, ஸோ இது ரைட்டு, அதெல்லாம் ஹைப்ரிட் ஃபங்க்ஷன் கிடையாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிட்டு தப்பு கிடையாது. அப்போ இந்த நம்மள்ட்ட படிக்கிறவங்க இது அட்டன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வாட்டி நிறையா கொடுக்குறோம் நம்ம. ரைட்டா? ஸோ நிறையா பயன்படுத்திங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஃப்யூச்சரில் வந்து சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாமுக்கு கிளியர் பண்ணுறது, கேட் எக்ஸாம், நெட் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துக்கங்க. அப்படின்னா அது ஒன்றும் இல்லை, பெரிய வித்தியாசம் எனக்கு கொடுக்க போகல. இது கொடுக்கறதுனால நிறையா நீங்கள் படிக்க போகிறதில்ல, ரொம்ப சிம்பிள். டி ஸ்கொயர் ஈக்குவல் டு வெறும் ஏ ஸ்கொயர்னு கொடுக்கணும், அவ்வளோதான். அப்போ இது வந்து என்ன, அது ஒரு வித்தின்னா ஒரு 5 செகண்டா ஷோ இது சொல்கிறதுக்கு எவ்வளோ விஷயம் ஆகும்? ரைட்டா? அப்போ இதுக்குள்ள பெரிய அதிகமாக தெரிஞ்சிக்கல. இந்த இடத்துல டி ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் ஏ ஸ்கொயர் கொடுக்குறோம், இந்த இடத்துல டி ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் கொடுக்குறோம். தட்ஸ் ஆல். ஸோ ஹைப்ரிட் ஃபங்க்ஷன்னா இப்படி தான் கொடுக்குறோம். ரைட்டா? ஸோ அதோட வேல்யூன்றது நீங்கள் பார்த்துக்கணும், முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். சரி, இதில் இருக்கிற ஷார்ட்கட்ஸ் ஃபார்முலாஸ்லாம் நான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1 இந்த டைவி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, டி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இப்படி கேட்டு இன்ட்டு சைன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படி கேட்டாங்கன்னா கணக்கெலாம் எடுத்து போட்டுக்கூடாது. வெரி சிம்பிள், மைனஸ் எக்ஸ் பை 2a இன்ட்டு காஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. தட்ஸ் ஆல். சார் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார். படிச்சுட்டு இதை போய் நிறைய பேர் தப்பு பண்ணுவோம். இதை உட்காந்து போட்டுப்போம், 5 நிமிஷம் 10 நிமிஷம் போட்டுருப்பாங்க. இது
முட்டாள்தனம். இதுபோல் ஃபார்முலாஸ் டைரெக்டாக இருக்கும்போது அதை பயன்படுத்த கற்றுக்கணும். அதுதான் அது தெரிஞ்சவங்க தான் நம்ம நிறைய டைம் சேவ் பண்ண முடியும். அந்த டைம் இந்த டைமுக்கு செலவு பண்ணுறது வேறு ஒரு சமூக ஏதாவது டஃப்பான சமூகத்துக்கு நம்ம செலவு பண்ணலாம். இதெல்லாம் வந்து இப்போ உட்காந்து நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணி போட்டு போகிறீங்க. ஸோ அது வேஸ்ட். ஸோ இப்போ ஒரு உதாரணமாக இப்படி கொடுத்துருக்காங்க வச்சுங்களேன். d² + 9 இன்ட்டு sin ax + b 2x + 3. ஓகேவா? sin d² + a² 3x + 2 இப்படி கொஸ்டின் கேட்குறாங்க வச்சுங்க. இதை பற்றி எதுவும் பிரச்சனை இல்லை. வெளியே பற்றி எந்த வேணும் அதுட்டு போகுது. sin ax + b இதில் d² + 9. இப்போ இந்த டைப் எப்படி ஆகலாம்? கொஷினில் வந்து d² + 9னா d² + 3² ஆகலாமா? அப்போ ஏக்கு பதில்னா இருக்குது 3ன்னு இருக்குது. அப்போ ஃபார்முலா என்ன பண்ணலாம்? -x/2 × 3. இது என்ன இருக்கோ அங்கே என்ன இருக்கோ அப்படியே தூக்கி எதிக்க வேண்டியது தான். இங்கே சைன் இருக்குது தான், இங்கே ஃபார்முலாவில் காசு இருக்குது. காசு ஆஃப் உள்ள என்ன இருக்கோ அப்படியே தூக்கி எதிக்கணும். அதெல்லாம் யோசிக்கவே தேவையில்ல. ரைட்டா? சரி. அப்போ என்ன வரும்? -x/6 எவ்வளோ நிமிஷம் ஆச்சு? ரைட்டா? 30 செகண்ட்ஸ் கூட இருக்குது. 3x + 2. நீங்கள் வந்து எலபரேட்டாக போட்டாலும் இதான் ஆன்சர் வரும். செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ அப்படி வரும்போது இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி கற்றுங்க. ஸோ 1/d² + a² sin ax + b ஃபார்முலா வந்து அது -x/2 × cos ax + b. ரைட்டா? சரி. இன்னும் இதில் இருக்கிற முக்கியமான ஷார்ட்கட்ஸ் நாங்கள் பார்ப்போம். இதில் வந்து சைன்ட ஆக்சுவலாக வந்து இப்போ 2001 2019 வரைக்கும் நான் கொஷின் உங்களுக்கு ஆன்சர் கீக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் இல்லையா? இதில் மட்டுமே டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து இந்த செகண்ட் ஆர்டர் இதில் மட்டுமே எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி வச்சுக்கிறது. என்ன பார்க்குறேங்க, பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்படுறோம். இப்போ செகண்ட் ஆர்டர் வந்து கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்டில் எத்தனை சம் கேட்டிருக்காங்க பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 கொஷின் இது வரைக்கும் எல்லா டைப்லையும் கலந்து ஃபஸ்ட் டைப்பு, ஃபோர்த் டைப்பு, தேர்ட் டைப்பு, 2 இவ்வளோ ஆர்டர் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ ஒரு இதுலேயும் இப்போ ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி கேட்டிருக்காங்க, எக்ஸாக்டில் எப்படி கேட்டிருக்காங்க, லெஜரன் ஃபார்மில் பசில் ஈக்குவேஷன் எப்படி கேட்டிருக்காங்க, சைன்ட் ஆர் வேரியபிள் ஈக்குவேஷனில் எப்படி கேட்டிருக்காங்க, ஃபார்மேஷன் ஆஃப் எலிமெண்டிங் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டது அது பிறகு தான் கொடுக்குறோம். ரைட்டா? இதுக்காக தான் பொறுமையாக எடுத்துன்னு இருக்கும். நல்லா ஒரு 5 யூனிட் எக்ஸாம் கொடுக்குறது ஆயிடுச்சுன்னா கார்பரேட் வரதுக்கு முன்னாடியே அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 5 யூனிட்டு தெளிவாக பயம்லாம் போகலாம். இந்த நம்பிக்கையோட இது நல்லா தருவாங்க இந்த நம்பிக்கையை உங்களை அது படிக்க ஆரம்பிச்சிடும், எண்ணத்தை உருவாக்கிடும். ரைட்டா? ஸோ இப்படி உங்களுக்கு கொடுக்குறோம். இல்லை நிறையா உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். சாதாரணமாக கொடுக்கல, அப்படியே சும்மா எடுத்து கொடுக்கல. ஸோ இதை கிட்ட 18 கொஷின் இந்த செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் அதான் என்ன அர்த்தம்னா இது பற்றி கொஷின் கேட்காம இல்லவே இல்லை, எல்லா கொஷின் பேப்பர்லையும் அது வந்துருக்கு. சரி, இதில் ரெண்டாவது ஃபார்முலாஸ் பார்ப்போம். ரெண்டாவது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதில் கொஷின் அனலைஸ் பண்ண கற்றுக்கணும். இப்படிலாம் கொஷின் கேட்குறாங்க, கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணால் தான் நம்ம எக்ஸாம்பிள் தெளிவாக என்ன டைப்புன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ தான் ஸ்பீடு வரும். அந்த டைப் தெரிஞ்சுன்னா டக்கு டக்குன்னு விசிட் போட்டுடலாம். இல்லைனா போட்டு குழப்பினே இருக்கணும். ஃபஸ்ட்டு கொஷின் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சாலே பாதி கிணறு தாண்டின போல. ரைட்டா? அது தெரிஞ்சுக்கணும். சரி, ரைட். அதாவது அந்த கஷ்டத்தை நீங்கள் பண்ண டைம் இருக்கான்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நானே பண்ணி பக்காவாக தெளிவாக கொடுக்குறோம். அதை பயன்படுத்திங்க. இப்போ 1/d² + a² அப்படி இருந்துச்சுன்னா காஸ் ax + b அப்படி இருந்துச்சுன்னா x/2a × sin ax + b. ஸோ இந்த வாரம் டெஸ்ட்டு வந்து திங்கேம் கூட இருக்காது, ஃப்ரைடே வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய பேர் கொஞ்சம் டைம் கேட்குறாங்க. ஏன்னா அந்த கொரோனா வைரஸ்னால நிறைய பேர் வந்து இந்த வயசானவங்களை பார்த்துக்கின்னு குழந்தைய பார்த்து ரொம்ப சிரமப்படுறாங்க. அது ஹோம் லேடியும் சரி தான், வித் ஹவுஸ் ஒய்ஃபும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. படிக்க டைம் இல்லை சார். ஸோ இந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறது தப்பே இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ரைட்டா? சும்மா டெஸ்ட்டு வச்சு எதுவுமே எழுதாமல் இருக்கிறதோட கொஞ்சம் அவங்க கேட்குற டைமை கொடுத்து எழுதலாம். ஏன்னா டைம் நம்ம நிறையா இருக்குது. ரைட்டா? ஸோ ஏன்னா இப்போ வந்து இதெல்லாம் க்யூர் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸாமு எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறதுல எக்கச்சக்க டைம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம பக்காவாக ரெடி ஆகிடலாம். அதனால் அந்த டெஸ்ட்டு வந்து வர மண்டே இருக்காது, ஃப்ரைடே இருக்கும். நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே டெஸ்ட் இருக்கும். ஸோ அது கன்ஃபார்மாக இருக்கும். இவ்வளோ நாள் டைம் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வெறும் மெட்டீரியல் லிஸ்ட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீங்கள் கேட்காம நான் செய்கிறேன். ரைட்டா? யாருமே கேட்கல சார், ரெடி பண்ணி கொடுங்க. ரைட்டா? அவருடைய கஷ்டம் தெரியும். நானே வந்து உட்காந்து நம்மளோட தூக்கத்தை இருக்கிற வந்து தூக்கம் வர டைமில் ஒரு 1/2 hour என்னுடைய தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் மெட்டீரியல் ஒரு யூனிட் ரெடி பண்ணுறதே இருக்குது. ரைட்டா? ஸோ அந்த பண்ண கஷ்டத்தை நீங்கள் என்ன பண்ணுறோம், எப்போ நீங்கள் கையில் வேலை வாங்கிட்டு
சொல்லும்போது தான் அது சரி அதோட முழு பலன் எனக்கு கிடைக்கும். ரைட்டா? சரி ரைட். மீதி ஃபீஸ்லாம் மீதி 2வது பட்ட பிரச்சனை. உங்களுக்கு ஒரு வேலை கிடச்சுன்னா அது பெரிய விஷயம். ரைட்டா? அதுதான் நான் உழைப்புக்கு நம்ம பண்ண கஷ்டத்துக்கு சரியான பலன். இது வந்து நீங்கள் அந்த பேர் வாங்கி தரணுன்றதுக்காக தான் இவ்வளோ ஆர்டர் போடுறது. ரைட்டா? ஃபாலோ பண்ணிங்க. ஸோ 1/d² + a² cos ax + b வந்துச்சு அந்த ஃபார்முலா வரும். அதே வந்து 1/d² + a² ஹோல் பவர் r sin ax + b அப்படி வரும்போது -x ஹோல் பவர் 2a இன்ட்டு r 1/r ஃபேக்டோரியல் இன்ட்டு sin. இந்த ஃபார்முலா தெரிஞ்சுட்டு டக்குன்னு தெரிஞ்சு போட்டுக்கலாம். கணக்கெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வேஸ்ட் ஆகும். ஒரு 2 நிமிஷம் சொல்லுவீங்களா, அந்த 1 நிமிஷம் சேவ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லையா? தெரிஞ்சுங்க. a/x + b + 5/2 இன்ட்டு r இந்த ஃபார்முலா இப்படி வரும்போது ரைட்டாக அது எக்ஸாம்பிள் இப்படி கொஸ்டின் கேட்குங்க. 1/d² + 16 ஹோல் பவர் 3 இல்லை 2 எதாவது கேட்குறான்னு வச்சுங்க. அப்போ போய்ட்டு நம்ம கஷ்டப்படாமல் அந்த ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ணிட்டா வேலை முடிஞ்சு போயிடுச்சு. ஒரு நிமிஷம் கூட ஆகாது. ரைட்டா? சரி. அடுத்தது 4th ஒன் 1/d² + a². எத்தனை சென்டரில் கொடுத்துருப்பாங்க நீங்களே கொஸ்டின் இப்போ திரும்பி படிச்சிருப்பீங்க. இங்கேயே சென்டர் எடுத்து படிச்சிருப்பீங்க. அதாவது இதெல்லாம் சொல்லணும்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேட்ச் ஆரம்பிக்க முடியாது. ரைட்டா? ஸோ உங்களுக்கு குறை சொல்லுன்றதோட நம்ம ஸ்டூடெண்ட் ஏமாறக்கூடாதுன்றதை நான் இது சொல்கிறேன், இது பதிவு பண்ணுறது. ரைட்டா? ஏன்னா ஒருத்தன் லைஃபை விட்டுட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு போயிட்டு ஜாயின் பண்ணி படிக்கணும் போது அவங்களுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு தெரியாமல் அவங்களுக்கு வந்து போர்ஷன் முடிச்சு சீக்கிரம் அனுப்பிச்சிட்டு அடுத்த பேட்ச் ஆரம்பிச்சுன்னா பழைய பேட்ச் படித்தவங்களோட வாழ்க்கையோட நிலமை அட்லீஸ்ட் டெஸ்ட்டாக வைக்கணும். டெஸ்ட்டும் கிடையாது. இப்போ அவங்க அப்படி அப்படியே அழகழிக்க வேண்டியது, அப்படியே வந்து பேருக்குன்னு வந்து ஏதாவது ஒரு மண்டபத்தை பிடிச்சி டெஸ்ட் வைக்க வேண்டியது. ரைட்டா? ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இந்த ஸ்டூடெண்ட்டோடைய லைஃப் ஒரு ஸ்டூடெண்ட் நம்மளுக்கு சேர்த்து தேடி வராங்கன்னா ஒருத்தவங்களோட லைஃப்பும் நம்மளுக்கு முக்கியம். ரைட்டா? ஸோ நம்ம அந்த நம்பிக்கை நம்ம காப்பாற்றணுன்றது தான் நம்மளுக்கு முக்கியமாக. அப்படி வரும்போது இதெல்லாம் நீங்கள் கொடுக்குறது டைம் இருக்காது. அவங்களுக்கு சுத்தமாக ஒரு மேக்ஸ் ஒரு நாள் கேப் விட்டாலே மறந்துடும். நிறையா நாள் கேப் விட்டால் சுத்தமாக மறந்துடும். ஸோ அதனால் பார்த்துங்க. இதை வந்து இதோட ஷார்ட்கட்டு. ஸோ யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த மாடலில் எப்படி கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதே மாடல் சம் வந்துச்சுன்னா சைனு காசு மாரி போட்டுங்க. எப்படி போகணுன்றது தெரிஞ்சுங்க. ரைட்டா? சரி. அடுத்தது டைப் 3. இந்த ஷார்ட்கட்லாம் இந்த ஃபார்முலா கொடுக்குற ஃபார்முலாஸே உங்களுக்கு பக்காவாக கொண்டு வரும், ஈஸியாக இருக்கும். டைப் 3. டைப் 3ல் வந்து அதை a/d² + bd + c of y = x இருக்கலாம் ஆர் x² இருக்கலாம். இந்த 2 தான் மோஸ்ட்லி வருது. ரைட்டா? இதுக்கு ஷார்ட்கட்டு என்ன கொடுத்துருக்கேன், பட் நியூ ஸ்டூடெண்ட்லாம் தெரியாது. சப்போஸ் அது எக்ஸாக இருந்துச்சுன்னா ரைட்டா டபுள் எப்படி கொஷின் a/d² + bd + c of y = x அப்படின்னு இருந்துச்சுன்னா பர்டிகுலர்ன்ற ஃபார்மில் வந்து ரொம்ப சிம்பிள் x/c - b/a². இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் முடிச்சிடலாம். ரைட்டா? இந்த இன்னும் ஃபார்முலாலாம் இருக்குது, பைனாரி தியரம்லாம் யூஸ் பண்ணி போடுவாங்க, அதெல்லாம் போட தேவையில்லை. x/c - b/a². சம் எடுத்தவங்க புரிஞ்சிடும். யூடியூப்லேயும் வீடியோ போட்டிருக்கேன். x/c b - b/c², c². ஸோ இது போட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ எக்ஸ் வந்துச்சுன்னா இந்த ஃபார்மில் டேரெக்டாக போடணும். இன்னும் ஏ நான் தெரியும், பி நான் தெரியும், சி நான் தெரியும், அப்படியே தூக்கி சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். சரி. இதே கணக்கு வந்து a/d² + bd + c of y = x² இருந்துச்சுன்னா அப்போ வந்து பர்டிகுலர்ன்ற ஃபார்முலா டைரெக்டாக எப்படி சார் போகிறது அப்படின்னா x² / c - 2bx c², ரைட்டா, ப்ளஸ் 2 × b² - ac. 2 வாட்டி நீங்கள் சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக இல்லை. டைம் வந்து அப்படியே ஃபார்முலா தெரிஞ்சுன்னா 30 செகண்ட்ஸ் கூட ஆகாது. ஸோ பர்டிகுலர் = x² / c - 2bx c² + 2 × b² - ac c³. அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. ஃபார்முலா கிமுலா எதுவுமே தெரிஞ்சுக்க தேவையில்ல. ரைட்டா? ஸோ எக்ஸ்னால் எப்படி வரும், x² எப்படி வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இது 3வது டைப். ஸோ இது 3 தான் பேசிக்கான டைப். இந்த 3த்துக்குமே எல்லாத்துக்கும் ஷார்ட்கட்ஸ் கொடுத்துட்டேன். அப்போ இதை வச்சு போகிறது மற்றெல்லாம் போகிறது ரொம்ப சிம்பிள், வெரி வெரி சிம்பிள்.
ரைட்டா. ஸோ type 4 வந்து அதே தான் AD ஸ்கொயர் ப்ளஸ் BD ப்ளஸ் C இன்ட்டு Y ஈக்குவல் டு வந்து இன்க்ளூட் பண்ணி கேட்பாங்க e பவர் AX இன்ட்டு எக்ஸ். ரைட்டா. ஸோ இப்படி கேட்டாங்கன்னா எப்படி போடணும் அப்படின்னா பர்டிகுலர் இன்டர்வல் ஈக்குவல் டு e பவர் AXஐ முன்னாடி கொண்டு வந்துட்டு 1 இந்த இதுதான் f ஆஃப் டி. இந்த f ஆஃப் டி பதில் இந்த a என்ன இருக்கோ அந்த வேல்யூ எடுத்துக்கிடணும். அது ஆக்சுவலாக என்னென்னா d ஈக்குவல் டு டி ப்ளஸ் ஏ, அவ்வளோதான். d ஈக்குவல் டு டி ப்ளஸ் ஏ, இதுதான் இது இல்லை முக்கியமான ஆர்ட் போல். அப்போ இதை வந்து நம்ம என்ன கொடுக்கணும், d ஈக்குவல் டி ப்ளஸ் ஏ. இந்த ஐடியாஸ் இந்த பேசிக் எப்படி போடணும் ஐடியா கொடுத்துட்டா எந்த சமமாக நீங்கள் போட்டுடலாம். அப்போ இந்த கணக்கில் என்ன வரும்னா f ஆஃப் டி ப்ளஸ் ஏ இன்ட்டு மீதி என்ன இருக்குது எக்ஸ் வேல்யூ என்ன இருக்கலாம், சைன் இருக்கலாம், காசு இருக்கலாம், எதனா இருக்கலாம். சரி தான். அப்போ e பவர் இன்ட்டு எக்ஸோ e பவர் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸோ e பவர் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸோ எப்படி இருந்தாலும் சரி தான். e பவர் முன்னாடி கொண்டு வரும்போது டின்றது டி ப்ளஸ் அது மட்டும் தெரிஞ்சிங்கன்னா போதும். மீதி அந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது என்ன வேணால் திரும்ப போகுது. இந்தாண்ட பக்கம் கொண்டு வரும்போது எப்படி தெரிஞ்சுக்கணும், இதுதான் பேசிக். சரி, அடுத்தது டைப் 4 கொடுத்துட்டேன். அடுத்தது டைப் 5. டைப் 5 அதே போல் ஏடி ஸ்கொயர், கடைசி டைப்பு பிடி ப்ளஸ் சி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் சைன் ஏஎக்ஸோ ஆர் எக்ஸ் பவர் என் காஸ் ஏஎக்ஸ். ஸோ எப்படின்னா இருக்கலாம். ரைட்டா. அதுக்குன்னா ஷார்ட்கட் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு ஃபார்முலா இருக்குது. இதை வச்சு நம்ம கணக்கு கொடுக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இது எக்ஸ்ன்னு வச்சுப்போம், இது எக்ஸ்ன்னு வச்சுப்போம், இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது வின்னு வச்சுப்போம். மல்டிபிள் எக்ஸ் நியூ இன்டி வி போல் எக்ஸ் இன்டி வி. அப்படி வரும்போது அது என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் இன்டர்வல் ஈக்குவல் டு 1/f ஆஃப் டி, அதாவது பர்டிகுலர் 1/f ஆஃப் டி இன்ட்டு எக்ஸ்வி. ரைட்டா. ஸோ இந்த டைப் எழுதிட்டேன். அது எப்படி ஷார்ட்கட் மட்டும் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து யாருக்கும் சொல்லி தராதீங்க, ஃபாலோ பண்ணிங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பர்டிகுலர் இன்டர்வல் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 1/f ஆஃப் டி தானே f ஆஃப் டி. சம் போடும்போது ஒன்று நல்லா தெரிஞ்சிடும். எக்ஸ் இன்ட்டு 1/f ஆஃப் டி இன்ட்டு வி மைனஸ் f dash ஆஃப் டி டிவைட் பை f ஆஃப் டி. இதே போல் சொல்லித்து கொடுக்குறதுங்க ஆள் நிறைய பேர் இல்லை, பட் எல்லாமே எடுத்துவாங்க. பட் இது எப்படி நடத்தணும், பசங்கள்கிட்ட எப்படி போய் சேர்க்கணுன்றதுக்கு கொடுக்குறோம், பயன்படுத்திங்க, அவ்வளோதான் சொல்லுவோம். ரைட்டா. ஸோ டைம் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் டி இன்ட்டு வி மைனஸ் f dash ஆஃப் டி பை f ஆஃப் டி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு வி. ரைட்டா. ஸோ இதே போல் சம் கேட்டால் இந்த ஃபார்முலா ஷார்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலரில் அனைத்து மாடலுக்கும் ஷார்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை வச்சு நம்ம சம் போடுவோம். ஸோ இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் பற்றி டீட்டெயிலாக ஃபுல்லாலாம் ஷார்ட்கட் பார்த்துட்டோம், பர்டிகுலர் பற்றி எல்லா ஷார்ட்கட் பார்த்துட்டோம். இதை வச்சு சம் போடும்போது இன்னும் தெளிவான ஐடியா கிடைக்கும். ரைட்டா. நெக்ஸ்ட் டே பார்ப்போம்.